அனைவருக்கும் வணக்கம். தமிழக தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. தமிழக வெற்றி கழகம் விஜயின் வெற்றி உறுதியாக இருக்கிறது. அவர் 108 ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்கவிருக்கிறார். அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக நாம் தற்போது ஒரு நேர்காணலை செய்ய போகிறோம். தமிழகத்தின் இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களை, கலாநிதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாங்கள் தற்போது சந்திக்கின்றோம். அவரிடம் இந்த விடயங்கள் தொடர்பான உங்களது கேள்விகளை எழுப்பி என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கிறது. ஒரு அதிர்ச்சிகரமான தேர்தல் முடிவு என்று கூற முடியும். உண்மையில் இந்த தேர்தல் முடிவு என்ன நடந்தது என்பதை சற்று சுருக்கமாக கூறுங்களேன். என்னதான் நடந்தது? என்ன நடந்ததுன்னா, இப்ப ஹைலி அர்பன் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அதிகமாக நகரமான பகுதிகள் அந்த பகுதிகளில் தான் இருக்கிறதுலேயே அதிக ஓட்டு தாவேக்காக வந்திருக்கிறது. 46.5% வாக்குகள் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அப்ப 46.5% வாக்குகள் வரும்போது அவங்களுக்கு அதுல ஒரு 32 சீட்டு கன்வெர்ட் ஆகுது. அதாவது தாவேக்காவுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவுன்ட்டு நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அப்ப ஹைலி அர்பன் ஏரியாஸ்ல 46.5% அவர்களுக்கு வாக்கு வருகிறது. மாடரேட்லி அர்பன், அந்த அளவுக்கு நகர ஆகாத பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் அதுல 38.73% அவர்களுக்கு பர்சன்டேஜ் வருகிறது. அதனால ஒரு 29 தொகுதிகள் அவர்கள் வென்று விடுகிறார்கள். இதுலயே அடுத்த கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா மாடரேட்லி ரூரல், அதாவது கிராம பகுதிகள், ஆனால் அந்த அளவுக்கு, அதாவது நகரங்களை ஒட்டி இருக்கின்ற கிராம பகுதிகள் நினைத்தீங்கன்னா அங்க அந்த சதவீதம் குறையுது. 31.4% தான் அவர்களுக்கு வாக்குப்பதிவு வருகிறது. அப்படி இருந்தால் கூட அதுல கூட அவர்கள் 38 தொகுதிகளில் அவர்கள் வென்று வருகிறார்கள். அதாவது ஹைலி அர்பன்ல 32 தொகுதிகள் வெல்லுகிறார்கள். மாடரேட்லி அர்பன்ல 29 தொகுதிகள் வெல்கிறார்கள். மாடரேட்லி ரூரல்ல தான் அதிகமாக வெல்கிறார்கள். 38 தொகுதிகள் அங்கதான் வெல்கிறார்கள். அப்புறம் ஹைலி ரூரல், அதிகமாக இருக்கின்ற கிராம பகுதிகள், அதாவது ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல 30.4% தான் அவர்களுக்கு பர்சன்டேஜ் வருகிறது. அதுல ஒரு 8 சீட் அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அப்ப இதுதான் பிரேக்கப் என்று பாத்தீங்கன்னா லெட் பை மாடரேட்லி ரூரல், அதே மாதிரி ஹைலி அர்பன். இந்த ரெண்டு செக்மெண்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா 38+32 எடுத்தீங்கன்னா 70 சீட் இதுல தான் வருகிறது. மிச்சம் இருக்கிறது தான் மாடரேட்லி அர்பன்லையும் ஹைலி ரூரல் ஏரியாஸ்லையும் வருகிறது. அப்போ ஒரு இது விஜய் ஒரு நகரப்பகுதிகளில் மட்டும் இருக்கின்ற ஒரு பினாமினன் என்று நாம் பார்க்க முடியாது. நகரப்பகுதிகளிலும், அதாவது ஹைலி அர்பனைஸ்டு ஏரியாலையும் இருக்கிறாரு, அதே மாதிரி மாடரேட்லி ரூரல் ஏரியாலையும் இருக்கிறது என்றுதான் இதனுடைய படிப்பினையாக நான் காண்கிறேன். இதில் ஜாதி மதத்தை கடந்து, அதே போல பாக்கிய வேற்றுமலை கடந்திருக்கின்ற ஒரு மேண்டேட்டாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது 2 பெரும் அரசியல் இயக்கங்களை தகர்த்தெறிந்திருக்கிறார். இது வெறுமனே சினிமா கவர்ச்சி அல்லது மக்கள் உண்மையிலேயே மாற்றத்தை எதிர்நோக்கி விரும்பி இருந்தார்களா? இல்ல, மாற்றம் தான் விரும்புகிறார்கள் என்றுதான் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இப்போ இது ஒரு வேவ் கிடையாது. தாவேகாவுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் வந்திருக்கு பாத்தீங்கன்னா 34.49 அவ்வளவுதான் சதவீதமாக அவர்களுக்கு அவ்வளவுதான் வந்திருக்கிறது. அதுல ஓட் ஷேர், அப்போ அந்த ஓட் ஷேர் எடுத்து பாத்தீங்கன்னா 35% எடுத்துக்கீங்களேன். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் 35.11% அவர்களுக்கு வாக்கு வங்கி வந்திருக்கிறது. இதுல அவர்களால் 107 சீட்டு அவர்களுக்கு வருகிறது. அப்ப இதுல வர்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்வீப் கிடையாது. அப்ப நம்ம 1971 கலைஞர் அந்த தருணத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு ஸ்வீப். 181 சீட்டு வருகிறது. ஜெயலலிதா 1991 200க்கு மேற்பட்ட சீட்டுகள் ஜெயிக்கிறாங்க. அந்த ஸ்வீப் கிடையாது. ஒரு ஒரு ஹாஃப்வே மார்க்கு கூட மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ நீங்க அதை வைத்து பார்க்கும்போது நமக்கு மிக தெளிவாக தெரிகின்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இது ஒரு ஓட் ஃபார் சேஞ்ச் தான். ஆனா சேஞ்ச் என்பது மக்களுக்கே ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு சேஞ்சாகத்தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க விஜய்க்கு வாக்குகள் கொடுக்கவில்லை. அதனாலதான் 170 ஹாஃப்வே மார்க் 117 தான். அதாவது 234 பேர் எம்எல்ஏஸா இருக்கிறாங்க. அந்த 234 தமிழகத்தில் இருக்கிற எம்எல்ஏஸ்னுடைய மொத்த எண்ணிக்கை 234. இந்த 234 பாதி வரை, அதாவது இந்தியாவை பொறுத்தவரை எல்லாமே ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் தான். அதுல 117 தான் ஹாஃப்வே மார்க். 118 இருந்தால்தான் உங்களுக்கு பெரும்பான்மை வரும். அப்ப 118 அப்படியே எடுத்து மக்கள் கொடுக்கவில்லை. ஒரு பெரிய ஒரு ஓவர்வெல்மிங் மேண்டேட்டும் கொடுக்கவில்லை.
ஆனால் அதே நேரத்துல வந்து திமுகவை முழுக்க முழுக்க புறக்கணிக்கவும் இல்லை. 73 பேர் வந்து திமுக கூட்டணியிலிருந்து ஜெயித்து வருகிறார்கள். ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அதிமுக கூட்டணியிலிருந்தும் ஜெயிச்சு வருகிறார்கள். அப்ப இது ஒரு என்னை பொறுத்தவரை வந்து மக்களே கன்ஃபியூஸ்ட் ஒரு வெர்டிக்ட் கொடுத்திருக்காங்க. இது தமிழக மக்கள் கொடுக்காத ஒரு வெர்டிக்டா இருக்கு. இதுவரை வந்து ஓவர்வெல்மிங்கா ஒரு சைடுக்கு வந்து அவர்கள் வந்து அவருடைய தீர்ப்பை வந்து கொடுப்பார்கள். அது கிடையாது இந்த முறை என்பதுதான் இந்த தேர்தலினுடைய ஒரு தனித்துவமாக ஒரு சுவாரஸ்யமாக நான் காண்கிறேன். தற்போது இந்த 118 என்ற மேஜிக் நம்பருக்கு விஜய் என்ன செய்வார், என்ன செய்ய போகிறார் என்று தெரிகிறதா? விஜயை பொறுத்தவரை இப்போ 118 எட்ட வேண்டும் என்றால் இன்னும் ஒரு 11 பேர் வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்குது. 10 இல்லைன்னா 11 பேர் வேண்டும் இருக்கு. அதுல வந்து இப்போ காங்கிரஸ்ல வந்து 5 பேர் ஜெயிச்சு வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த காங்கிரஸ்ல ஜெயிச்சு வந்த 5 பேரை பொறுத்தவரை அவர்கள் வருவார்களா என்ற அந்த கேள்வி இருக்கிறது. அது வந்து ராகுல் காந்தி அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். இன்னும் அவர்கள் முடிவை அறிவிக்கவில்லை. இருந்தாலும் அவர்கள் வந்து பாசிட்டிவாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப 5 பேர் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 5 பேர் மினிமம் தேவைப்படுகிறார்கள். அதுதான் பிரச்சனையா இருக்குது. இப்ப இடதுசாரிகள் வந்து இதுவரை அவர்கள் வந்து சேரமாட்டார்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனி வேற ஏதாச்சும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் அமைச்சரவையோ இல்லை என்றால் அதை தாண்டி பல விஷயங்களோ செய்ய முன் வந்தால் மாறுவார்களா என்று நமக்கு தெரியாது. இடதுசாரிகள் பொதுவாகவே வந்து அதிகாரம் வேண்டாம் என்ற ஒரு இடத்துல இருந்து தான் அவர்கள் வந்து அணுகுவார்கள். ஒண்ணு ஏனென்றால் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் 2004 கூட அவர்கள் 69 பேர் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டாக டெல்லியில் இருக்கிற தருணத்தில் வந்து அவர்கள் அதிகாரம் வேண்டாம், நாங்கள் அவுட் சைட் சப்போர்ட் வந்து யூபிஏ அரசாங்கத்துக்கு கொடுக்குற காங்கிரஸ் தலைமையிலான மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வந்து வெளியவே நின்று விட்டார்கள். அதை தாண்டி அவர்கள் வந்து 4 சீட்டு மொத்தமா வச்சிருக்கிறார்கள். சிபிஐ 2 சீட்டு, சிபிஎம் 2 சீட்டு. இந்த 4 சீட்டு போறக்கான வாய்ப்பில்லை. அடுத்து இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளும் இப்போதுதான் அறிவாலயத்துக்கு வந்து, அதாவது திமுகவுடைய தலைவரை சந்தித்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இல்லை நாங்களும் உங்களோடு தான் இருக்கிறோம், நாங்க வந்து தாவேக்கா போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பாமக தான். அந்த பாமகனுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாமக வந்து பாஜகவோட அவர் வந்து அணி சேர்ந்து நின்று நிற்கிறார்கள். பாஜக வந்து அதனுடைய ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து இன்றைக்கு வந்து பாமக கொடுத்திருக்கிறது. அதுதான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து வெற்றி பெற்று இப்ப போயிருக்கிறார். அப்கோர்ஸ் அதிமுக தான் அவர்களை வந்து வெற்றி பெற வச்சு என்று எடுத்துக்கொண்டால் கூட இன்னைக்கு அவர் ராஜ்யசபா இருக்கார். அவருக்கு இன்னைக்கு மந்திரி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை கலைந்து விட்டு, அதாவது மத்திய மந்திரியினுடைய அந்த பதவியை கலைந்து விட்டு இங்கே மாநிலத்தில் வந்து தன்னுடைய துணைவியாருக்கு ஒரு மந்திரி சபை இல்ல ஒரு அங்கமாக வேண்டுமா என்ற அந்த கேள்வி அவர் முன்னால் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதனால அவரும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ மெஜாரிட்டி வர்றதுக்கு என்னை பொறுத்தளவுல வந்து இன்றைக்கு வழி இல்லை என்றுதான் காண்கிறேன். பாக்கி இருக்கின்ற சிறிய கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு சீட்டு வச்சிருக்கோம். ஐயுஎம்எல் என்று எடுத்துக்கொண்டால் ஐயுஎம்எல் ஒரு சீட்டு தான் லேட்டரலா கண்டெஸ்ட் பண்றது. இன்னொரு சீட்ல வந்து அவர்கள் திமுகனுடைய சிம்பல் தான் கண்டெஸ்ட் பண்ணார். தமிழ் அன்சாரி வந்து திமுகனுடைய சிம்பல் தான் கண்டெஸ்ட் பண்ணார். அப்ப அப்படி இருக்கிற நபர்கள் வந்து நிச்சயமாக வந்து மாறி போக வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் தான் திமுகனுடைய அந்த சின்னத்தில் வந்து போட்டியிட்டார்கள் என்ற அந்த காரணத்துக்காக. அப்ப இன்றைக்கு வழி என்று பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வர வேண்டும், இடதுசாரிகள் வர வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் வர வேண்டும் விஜய் கூட. அப்பதான் இது ஒரு மெஜாரிட்டி அரசாங்கமாக மாறும் என்றுதான் நான் காண்கிறேன். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் வர முடியாது என்று கூறிவிட்டார்கள். இடதுசாரிகள் இதுவரை நாம் இது பேசுகிற தருணம் வரை அவர்கள் வரமாட்டார்கள் என்றுதான் தெரிகிறது. காங்கிரஸ் மட்டும்தான் இப்போ வந்து லாக்ட் அண்ட் லோடட் மாதிரி இருக்கிறது. அவர்களும் இன்னும் அறிக்கையெல்லாம் ஒன்றும் விடவில்லை, பட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் 107 காங்கிரசின் 5 112 ஆசனங்களுடன் விஜய் என்ன செய்ய போகிறார்? அடுத்த அவருடைய ஆட்சி காலம் எப்படி இருக்க போகிறது? மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திப்பாரா? நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த ஒரு தருணத்தில் வந்து டெஃபினட்டாக திமுகவோ அதிமுகவோ வந்து அவரை வந்து கவுக்க மாட்டார் என்றதான் என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கிறது. அது ஏன் என்ன காரணம்? இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில கூட முதல்வரை சந்தித்தேன். அவர் கூறுவது, அதாவது திமுகவுடைய தலைவர் அவர் கூறுவதும் இல்லை எங்களுக்கு அப்படி ஒரு யோசனையே கிடையாது, இவரை வந்து நாம கீழே இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவரும் சொன்னார். என்றால் மேண்டேட் அவர்களுக்கு இருக்கிறது என்று மு.க. ஸ்டாலினும் காண்கிறார். அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவை பொறுத்தவரை 234 ஆசனங்கள் இருந்தால் கூட பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எத்தனை பேர் அங்கே வந்து அந்த சமயத்தில் வந்து இருக்கிறார்கள், எத்தனை பேர் அதுல வந்து வாக்களித்தார்கள், அதான் விஷயமா இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை. அப்போ ஒரு வெளிநடப்பு செய்து விட்டார், அதாவது திமுகவோ அதிமுகவோ வந்து வெளிநடப்பு செய்து விட்டார். இல்லை என்றால் 2 பேரும் வெளிநடப்பு செய்து விட்டால் அப்புறம் வந்து இந்த நம்பர் ஒரு பிரச்சனையாவே இருக்காது.
அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பில் கொண்டு வரும்போதும் விஜய் வந்து விஜயனுடைய இதயம் வந்து டக் டக்குன்னு அடித்துக் கொண்டே இருக்கும். இவர்கள் உள்ள இருப்பார்களா, வெளியே இருப்பார்களா, கவுத்து விடுவார்களா என்ற அந்த ஐயம் வந்து நிச்சயமாக விஜய்க்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்னை பொறுத்தவரை டெஃபினட்டாக ஒரு வருட காலத்துக்கு அவர்கள் வந்து விஜய் தொடவே மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அது தேவையில்லாமல் மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துவிட்டால் அதில் வந்து விஜய் ஒரு பெரிய ஒரு மெஜாரிட்டியோட வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து ரெண்டு கட்சிகளும் விரும்ப மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படியானால் உடனடியாக சபாநாயகர் தெரிவு பிரச்சனைகள் வராது, சுமூகமாக நடைபெறும், அப்படியா? நிச்சயமாக. ஏனென்றால் அது அந்த ஒரு எலெக்ஷனுக்கு கூட இவர்கள் வந்து நிக்க மாட்டார்கள். இல்லை என்றால் இவர்கள் வந்து அதற்கு எதிராக நிக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். எதிராக வாக்களிக்க மாட்டார்கள். அப்ஸ்டெயின் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய அப்போ நீங்க கணிப்பின் ஒரு உங்களுடைய கணிப்பின் பிரகாரம் ஏதாவது நடந்து ஆட்சி கலைக்கப்பட்டு மறுபடி தேர்தல் நடந்தால் அதில் விஜய் தற்போது இருப்பதை விட அதிகமாக வென்று விடுவார், அப்படியா? நிச்சயமா. அதான் ஒரு விஷயமா இருக்கு. அதாவது தாராளமாக விஜய் வந்து ஒரு 4 வீடியோ போட்டாலே போருமா? அவர் வந்து இப்ப பிரச்சாரத்துக்கெல்லாம் ஒன்றும் செல்லவில்லை. மொத்தமா வந்து 20 தொகுதிகளுக்கு தான் சென்றாரு. மொத்தமா வந்து 35 அப்பியரன்சஸ் தான் இந்த தேர்தல் வரை. விக்கிரவாண்டியிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு நீங்க எண்ணி பார்த்தால் அவ்வளவுதான் இருக்கிறது. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து மறுபடியும் ஒரு தேர்தல் ஒரு குறுகிய காலத்தில் வந்து 2 கட்சிகளும் வந்து விரும்பாது. நிச்சயமாக அப்படி போனால் வந்து அது விஜய்க்கு பாசிட்டிவாகத்தான் போகும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு முக்கியமான பதில் உங்களிடம் தேவை, ஒரு ஆய்வு ரீதியான பதில் தேவை. அதாவது விஜய் இன்னொரு எம்ஜிஆரா, அல்லது கமல்ஹாசன், சிவாஜி கணேசன், பாக்கியராஜ், விஜயகாந்த், எஸ்.வி. சேகர், கார்த்திக் போன்ற நடிகர்களினால் முடியாததை எம்ஜிஆரால் மட்டுமே முடிந்ததை எப்படி விஜய் சாத்தியமாக்கினார்? ரஜினிகாந்த் வருகிறேன் என்று கூறிவிட்டு வரவில்லை. ஆனால் இவர் ஒரே டேக்கில் வந்தார், பேசினார், வென்றார். இது என்ன மேஜிக்? இது இது எப்படி சாத்தியமாகியது? இல்ல நீங்க சொன்னதுல வந்து எனக்கு ஒரே டேக்குங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இவரை வந்து விஜய் வந்து கம்பேர் பண்றது விஜய் கூட தான் கம்பேர் பண்ண முடியும். அதை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏனென்றால் எம்ஜிஆரை பொறுத்தவரை எம்ஜிஆர் வந்து தன்னுடைய எல்லா தேர்தல்களையும் வந்து அவர்கள் வந்து கணிசமான பெரும்பான்மையை வந்து எடுத்துக்கொண்டார். 77 ஆனாலும் சரி, 80 ஆனாலும் சரி, 84 ஆனாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து படுத்துக்கொண்டு ஜெயிச்ச தேர்தலில் கூட அவர் வந்து மிக பெரிய பெரும்பான்மை வந்து எடுத்துக்கொண்டார். ஒண்ணு. ரெண்டாவதாக அவர் வந்து அரசியலுக்கு வரக்கு முன்னாலேயே வந்து எவ்வளவோ காலம் பக்குவப்படுத்தப்பட்டு அதன் பிறகுதான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தார். ஒரு இடத்துல கூட அவர் வந்து கையில ஒரு வைன் கிளாஸ் கொடுத்திருக்கிறதோ இல்லை என்றால் சிகரெட் புகைப்படம் பிடிக்கிறதோ ஒரு படமும் இருக்காது. அந்த மாதிரி விஜய் கிடையாது. அப்ப அந்த இமேஜும் விஜய் கிடையாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் விஜய் கிடையாது, அந்த வெற்றிகளும் விஜய் கிடையாது. அப்ப விஜய் என்பது இப்போதைக்கு இந்த ஒரு முறை நான் ஒரு ஃபிளாஷ் இந்த பேனாக தான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு பெரும்பான்மை கொடுக்காத, அதே நேரத்தில் குழம்பி போன ஒரு மேண்டேட் வந்து நீங்க வந்து மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து விஜய்க்கு அளித்திருக்கிறார்கள். இதுல இருந்து அவர் எப்படி இந்த ஒரு விஷயத்தை தருணம் செய்கிறார் இருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் அரசியல் ஒரு கேமாக, ஒரு சூதாட்டமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் மாறி இருக்கிறது. இந்த ஆட்டத்தை வந்து அவர் எப்படி கையாளுகிறார், இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் அரசியல் பிரவேசத்திலே வந்து இந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளுக்குரிய ஒரு இடமாக மாறும் என்று நானும் எண்ணி பார்க்க கூட இல்லை. அப்படி இருந்தால் கூட அதுதான் ஆயிருக்கிறது. நிச்சயமாக விஜய் தானே தவிர விஜய் எம்ஜிஆர் கிடையாது. நீங்க அது சொல்றதே தவறு என்று நான் கருதுகிறேன். நான் கடும் ஆட்சேபனை அதுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்ற ரீதியில் எப்படி ஒரு பெரிய முடிவை எதிர்பார்த்தீர்கள்? நான் வந்து திமுக தான் 130 இடத்தில் ஜெயித்து திமுக தான் ஆட்சிக்கு வருது என்று தான் நினைத்தேன். ஏனென்றால் விஜயனுடைய எங்க சர்வே எடுத்தாலும் இப்போ நகரப்பகுதிகள் சென்னை நகரப்பகுதியில் வந்து எடுத்த சர்வேல வந்து அவர் கேரளத்தால் 27% 30% வரை வாக்குகள் இருக்கிறதாக தெரிய வந்தது ஒரு ப்ரீபோல் சர்வேல. அந்த சர்வேல வந்து என்னை பொறுத்தவரை அந்த 30% வச்சு நீங்க ஜெயிக்க முடியாது. 30% வச்சு எப்ப ஜெயிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர்ஸ் 4 கார்னர் கான்டெஸ்ட் தான். அதாவது 4 பேர் வந்து ஈக்குவல் பலசாலிகளா இருந்தால் டெஃபினட்டாக அதில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 25 போற இடத்துல வந்து உங்களுக்கு 30 இருந்தால் நீங்க தாராளமாக ஜெயித்து விடுவீர்கள். அப்படி ஒரு நிலைமை வந்து நாம வந்து சென்னையில பார்த்ததே கிடையாது. சென்னை மட்டும் கிடையாது, அதுக்கு அருகில் இருக்கின்ற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 3 மாவட்டத்திலையும் நாம் பார்த்தது கிடையாது. அதனாலதான் இவ்வளவு வியப்பெடுக்க வருகிறது. ஏனென்றால் இவர் ஜெயித்து விடுவார் என்று அனைவருக்கும் தெரியும். விஜய் வந்து இங்கேயும் ஜெயிப்பாரு, திருச்சியிலும் ஜெயிப்பார் என்று நான் கணித்ததுதான். அதை தாண்டி ஒரு முதல்வர் தோற்பார் என்றோ இல்லை என்றால் இத்தனை பேர் 13 பேர் வந்து சென்னையிலே தோற்று விடுவார் என்று நான் நினைக்கவே இல்லை. பெரியார், அம்பேத்கர் மற்றும் காமராஜ் போன்றோரை தனது வழிகாட்டிகளாக விஜய் முன்னிறுத்துகிறார்.
அப்படி என்றால் அவர் முன்வைக்கின்ற அந்த மத சார்பற்ற சமூக நீதிக்கும் இதுவரை இருந்த திராவிட ஆட்சி மாடலுக்கும் என்ன வித்தியாசம்? அது பெரிய கனம் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ விஜய் சொல்கின்ற அரசியல் அவரே குழம்பி போய் ஒரு ஒரு நிலைதான் இருக்கிறார். அம்பேத்கருக்கும் காமராஜுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. அம்பேத்கருக்கும் பெரியாருக்கு பெரிய பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. பெரியார் வந்து இந்திய அரசியல் சாசன சட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர், இந்திய குடியரசையே ஏற்றுக்கொண்டாத ஒரு நபர். அப்ப இந்த முரண்களை வந்து அவர் கலை முடியுமான்னு பார்த்தா அவர்களுக்கு அந்த அளவுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது என்றுதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலையில் வந்து விஜயனுடைய அரசியல் எப்படி அவரை வந்து விலையுறுத்துவார்கள் பாத்தீங்கன்னா, மிக அரசியல் ரீதியாக மிக எளிதாக செய்து விடலாம். ஏனென்றால் இன்னைக்கு வந்து முதல்வர் தோற்ற அந்த இடத்துல வந்து யார் வந்து உட்கார போறான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கின்ற டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி தான் வந்து உட்கார போறார். அப்ப விஜய் வெர்சஸ் உதய் என்றது வந்து தாராளமாக ஒரு அரசியல் களத்துல கொண்டு நிறுத்தினீங்கன்னா, விஜய் ஒரு பெரிய டால் லீடராக தெரிவார். உதய் வந்து அந்த அளவுக்கு கூட அவர் வந்து சினிமா துறையில அந்த அளவுக்கு வந்து தேர்ச்சி பெற்றவர் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவர் ஒரு வாரிசு அரசியலினுடைய ஒரு ஒரு பை ப்ராடக்டாக தான் வருகிறார். அப்ப தாராளமாக ஒரு அரசியல் களத்துல வந்து தாராளமாக அதை வந்து ஒரு தாவேகா பெரும் வெற்றி வந்து அரசியல் களத்துல பார்க்கலாம். ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் களத்துல, அதாவது அரசாங்கத்தை சார்ந்த அரசை சார்ந்த விஷயங்கள்ல வந்து அந்த வெற்றி வருமானு பார்த்தா அது எந்த அளவுக்கு வந்து தாவேகாவினுடைய அந்த அமைச்சர்கள் வந்து எந்த அளவுக்கு பணியெடுக்கிறார்கள், இல்லை என்றால் பணியெடுக்க தெரிகிறது என்றதை பொறுத்து இருக்கும் என்றதுதான் என்னுடைய ஒரு கணக்காக இருக்கிறது. தற்போது தமிழக முதல்வராக பொறுப்பேற்கவிருக்கின்ற விஜய் இலங்கையுடன் எப்படி உறவை பேணுவார் என்ற ஏதாவது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறதா? வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களின் அபிலாஷைகள் மற்றும் இலங்கையில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்கள், இதில் ஏதாவது அவர் எப்படி நடந்து கொள்வார் என்று உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கிறதா? இல்ல, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் அவருக்கு இலங்கையில தமிழ் மக்கள் இருக்கார் என்று தவிர்த்து, அப்கோர்ஸ் அவருடைய துணைவியார் கூட அங்கிருந்து வந்தவர்கள் தான். அதனால அங்க தமிழ் மக்கள் இருக்கார்கள் என்று இவர்களுக்கு தெரியுமே தவிர அதை தாண்டி ஒரு புரிதல் இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. புரிதல் இருக்கிறதாக, விஜய்க்கு ஒரு புரிதல் இருக்கிறதாக, அதாவது வடகிழக்குல இருக்கின்ற மக்கள், அதே மாதிரி கொழும்பில் இருக்கின்ற தமிழர்கள், மலையக தமிழர்கள், இது எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு குரூப்பை சார்ந்தவர்கள் என்று கூட அவருக்கு தெரியுமா என்று எனக்கு அதுல டவுட் இருக்கிறது. அதனால நிச்சயமாக இலங்கை பிரச்சனைகள் இல்லை என்றால், இலங்கையில வந்து அவருடைய படம் சூப்பராக ஓடுது என்றது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்கு. நானே முல்லைத்தீவுல வந்து அவருடைய படங்களை பார்த்திருக்கிறேன். அதாவது பெரிய கட் அவுட்டை வந்து விஜயனுடைய பெரிய அந்த பிளெக்ஸ் போர்டு எல்லாம் பார்த்திருக்கேன். அதுல இளைஞர்கள் ஒரு 40 பேர் 50 பேர் வந்து தங்களுடைய படத்தையும் சேர்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் எல்லாம் பார்த்திருக்கேன். அப்ப விஜய் அங்க ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆவார்ன்றது எனக்கு அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் விஜய்க்கு அந்த மக்களை முல்லைத்தீவு எங்க இருக்கின்றோ இல்ல ஹட்டன் எங்க இருக்கின்றோ தெரியுமா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அவருக்கு ஒரு மேப்ல காமிக்க கூட முடியாது என்பதுதான் விஜயினுடைய ஐக்கியூவா இருக்கும், ஜிகேவா இருக்கும் என்றதுதான் என்னை பொறுத்தளவு ஒரு புரிதலா இருக்கிறது. கச்சத்தீவை மீட்டெடுத்து விடுவாரா? கச்சத்தீவு எங்க இருக்குன்னு கேட்பாருங்க நீங்க. இல்ல, அதற்கு வாய்ப்பே கிடையாது. கச்சத்தீவு பத்தி இது மட்டும் ஒண்ணு பேசுறது கிடையாது. அது திமுகவும் அதிமுகவும் தான் பேசிக் கொண்டிருக்கும். கச்சத்தீவுக்கும் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை என்பதும் நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். அதுல ஒரு ஸ்டாண்ட் இதுவரை நாம் காணவில்லை. மீனவர்கள், பெருவாரியான மீனவர்கள் வந்து இவருக்கு வந்து வாக்களித்திருக்கிறார். குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த வெங்கட்ராமன் என்ற ஒரு கேண்டிடேட் வந்து இங்க மயிலாப்பூர் தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரு. அவருக்கு வந்து 16,000 வருகின்ற மீனவ மக்கள் வந்து மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவருக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். வெங்கட்ராமன் என்பது ஒரு பிராமன் கேண்டிடேட். அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏனென்றால் தமிழகத்தில் வந்து பிராமின்ஸ் வந்து கேண்டிடேட்டாவே நிறுத்த மாட்டார்கள். அவர் வந்து ஜெயித்து வந்திருக்கிறார். அவர் என்ன செய்வார் என்று பார்ப்போம். இந்த மாதிரியான சில அவர்களுடைய ஜெயித்து வந்த சில நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு புரிதல் இருக்கிறது. என்ன கச்சத்தீவு என்ன, மீனவர்களுடைய பிரச்சனை என்ன, இலங்கை பிரச்சனை என்ன என்றெல்லாம் தெரிந்த ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களை வைத்துத்தான் இவர் வந்து இந்த இஷ்யூ வந்து அணுகுவார் என்று நான் கருதுகிறேன். தற்போது நீங்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தீர்கள். என்ன கூறுகிறார்? தோல்விக்கு என்ன காரணம் என அவர் உங்களிடம் கூறினார்? என்ன பதிவு செய்தார்? இல்ல, தோல்வியை பற்றி அவர் பேசவே இல்லை. நான் அவரிடம் பேசின விஷயம் என்னவென்றால், அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப அறிவாலயத்துக்கு செல்கிறேன். அங்க வந்து கட்சிக்காரர்கள் எல்லாம் வருகிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த நபர்கள் வருகிறார்கள்.
அவர்களும் என்னிடம் கூறிவிட்டார்கள். அவர்கள் வந்து எங்க கூட தான் இருக்க போறேன் என்ற விஷயத்தை வந்து கூறியிருக்கிறார்கள். அதே மாதிரி அதை அடுத்து வந்து எனக்கு என்னுடைய தொகுதிக்கு செல்ல வேண்டியதா இருக்கிறது. என்னுடைய தொகுதி தான் இன்னும் சொல்றாரு. அது கொளத்தூர் தொகுதிக்கு செல்ல வேண்டும். அங்க இருக்கின்ற மக்களை சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு வந்து நான் வந்து நன்றி கூற வேண்டும் என்று. அதாவது இது தமிழகத்தில் இருக்கின்ற, தமிழகத்தில் மட்டும் கிடையாது, ஏறத்தாழ சவுத் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு கீழ் வழக்கம் என்னவென்றால், நீங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அந்த தொகுதிக்கு மறுபடியும் சென்று வலம் வந்து அனைவருக்கும் வந்து நீங்க நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு இடம் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் கிடையாது, கேரளாவிலையும் இருக்கிறது, சவுத்லயும் இருக்கிறது. அதுதான் அவர் செய்ய போகிறார். அப்போ இமீடியட்டாக செய்கின்ற விஷயம் என்பது இதுதான். அதே மாதிரி தாவேக்காவை வந்து புல்டம் செய்ய வேண்டிய ஒரு அவசரமோ கட்டாயமோ எங்களுக்கு கிடையாது. அவர்கள் ஆட்சி நடத்தட்டுமே என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் நினைக்கிறார். நன்றாகத்தான் இருக்கிறார். அவர் பல தோல்விகளை சந்தித்த மனிதர், நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது ஒரு ஏறத்தாழ ஒரு 50 வருட கால அரசியலில் இருந்த பிறகுதான் அவர் வந்து முதல் முறையாக முதல்வர் ஆகிறார் என்பது நாம் மறந்துவிட முடியாது. 2021 தான் அவர் வந்து முதல்வர் ஆகிறார். முதல் முறையாக அவர் வந்து களம் கண்டது 1984. அங்கிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க இங்க வர்றதுக்கு. அப்ப அதன் பிறகுதான் அவர் வந்து வருகிறார் என்பது நாம் மறந்துவிட முடியாது. எவ்வளவோ இன்னல்களை சந்தித்த ஒரு மனிதர். அப்போ டெஃபினட்டாக அதெல்லாம் தேர்ச்சி பெற்று வருவார் என்றுதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கிறது. இறுதியாக 2 கேள்விகள், நீங்கள் சுருக்கமாக பதிலளிக்கலாம். 1996ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நீங்கள் அதை ஹைப்போத்திக்கலாக பதில் கூறலாம். ஒருவேளை 96ஆம் ஆண்டு அவர் வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மனநிலை எப்படி இருக்கும் இந்த விஜயின் வெற்றியை பார்த்த பின்னர்? உங்களுடைய கணிப்பு என்ன? 1996ல சூப்பர் ஸ்டார் வந்திருந்தால் டெஃபினட்டாக அவர் வந்து ஆட்சியை பிடித்திருப்பார் என்பதுதான் என்னுடைய இன்றைய கணக்காக இருக்கிறது. அதை அவர் செய்யவில்லை. அது அவருடைய லிமிடேஷன்ஸ் அவருக்கு நன்றாக தெரியும். அவர் எது மட்டும் என்ன செய்ய இயலும், அவரால் என்ன செய்ய இயலாதுன்றது அவருக்கு மிக தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறதுனால தான் அப்படி செய்தார். ஒண்ணு. ரெண்டாவதாக இன்று கூட அவர் இன்னைக்கு நான் முதல்வரை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் வந்து முதல்வரை சந்தித்து அவர் சென்றிருந்தார். அவருக்கும் பெரிய வருத்தம் இருக்கிறது. மு.க.ஸ்டாலின் வந்து குளத்தூரில் தோற்றதுக்கும் சரி, திமுக தோற்றதுக்கும் சரி. இப்ப அதாவது முதல்வர் நன்றாக வேலை செய்த முதல்வர் என்றால் மு.க.ஸ்டாலின் என்ற நபர் வந்து டெஃபினட்டாக தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்திருக்கிறார். ஒரு 11% growth ரேட் வந்து தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நன்றியுடன் வந்து நாம் மறந்துவிடக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு ரஜினி வந்து சந்தித்திருக்கிறார். கமல் நேற்று இரவே போய் முதல்வரை வந்து சந்தித்திருக்கிறார். இறுதியாக விஜயின் அடுத்த ஆட்சி காலப்பகுதியை தீர்மானிக்க போகின்ற விடயங்களாக நீங்கள் பார்ப்பது என்ன? ஒரு ஆட்சியாளருக்கு வந்து இந்த அடிப்படை சேவைகளை வந்து எப்படி அவர்களால் நிவர்த்தி செய்ய முடிகிறது, அதான் அவருக்கு இருக்கின்ற ஒரு ஆசிட் டெஸ்டாக நான் காண்கிறேன். நிச்சயமாக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழகத்தில் வந்து வறட்சி காலம், கடும் வெயில் காலம். இதுல வந்து இம்மீடியட்டாக இருக்கின்ற விஷயம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து நீங்க எப்படி தீர்க்க போறீங்க. அதே மாதிரி மின்சாரம் எப்படி வந்து நீங்க வந்து சீரமைக்க, இது 2 தான் இப்போதைக்கு இருக்கின்ற இந்த அடுத்த ஒரு 2 மாசம் இருக்கின்ற பிரச்சனை வந்து இதுதான். இது எப்படி செய்கிறார் என்பதுதான் முக்கியமான விடயமா இருக்கும். அதே போன்று மத்திய அரசாங்கம் மத்தியில் இருக்கின்ற பிஜேபி விஜய் தரப்புடன் எப்படி நடந்து கொள்ளும்? இதுவரை நமக்கு அதுக்கான ஒரு சமிக்கையில் ஒண்ணுமே கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை அவர்களும் என்ன திமுக செய்கிறது, என்ன அதிமுக செய்கிறது என்று அவர்கள் பார்த்த பிறகுதான் ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். என்றால் பாஜக எல்லாம் தேர்ச்சி பெற்ற தலைவர்கள் தான். அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு இடத்துக்கு சென்று அந்த இடத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை மாற்ற மாட்டார்கள். இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. ஒரு இடத்த வந்து ஸ்டடி பண்ண பிறகுதான் அதன் பிறகுதான் அதுக்கு உள்ளே வருகிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். சார், விஜய் 2 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறார், திருச்சி மற்றும் பெரம்பூர். எதனை ராஜினாமா செய்வார்? அப்படி ராஜினாமா செய்தவுடன் எப்போது அதற்கு மாற்று தேர்தல், இடைத்தேர்தல் நடைபெறும்? விஜய் வந்து பெரம்பூர் தான் தக்க வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அது ஒரு சிட்டி பகுதி. அது இங்க இந்த சென்னையில வந்து ஏறத்தாழ 13 பேர் வந்து இங்க ஜெயித்து இருக்கிறார்கள் என்றது முக்கியமான விஷயமா இருக்கிறது. திருச்சி தான் அவர் வந்து டெஃபினட்டாக விட்டு கொடுக்கக்கூடிய தொகுதியாக நான் காண்கிறேன். அது 6 மாத காலம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. அது தேர்தல் நடத்துறதுக்கு 6 மாத காலம் வந்து இருக்கிறது. அப்ப அந்த 6 மாதத்துக்குள்ளால தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தினால் போதும். டெஃபினட்டாக அடுத்த மாதமே தேர்தல் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இவர் உடனடியாக ராஜினாமா பண்ணால் அடுத்த மாதம் கூட தேர்தல் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதில் போட்டியிடுவது தொடர்பாக யாருடைய பெயர்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் சுத்துகிறது? யார் போட்டியிடுவார்கள்? ஒருவேளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடுவாரா?
முதல்வர் போட்டியிடறதுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அது அந்த மாதிரியான ஒரு தொகுதிக்கு அவர்கள் இதுவரை போனதே கிடையாது என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. வேற தாவேக்காவுக்கு யார் வேணாலும் போட்டி போடலாம். தாவேக்காவை பொறுத்தவரை விஜய் என்ற ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கிறதே தவிர வேற யாருமே ஃபேஸா கிடையாது. இப்ப நீங்க வந்து அதிலும் தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்கிறதுன்னு அந்த அங்க தேர்தல். தாவேக்காவுக்கு டெஃபினட்டாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இனிகோ இது மறுபடியும் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இனி விஜய் இல்லாமல் இன்னொரு நபர் அங்க நின்றால் டெஃபினட்டாக இனிகோவுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தான் நானும் காண்கிறேன்.